இன்றைக்கு என்னகிட்ட கேட்டீர்கள் என்றால் எங்களுக்கு பெரியாரே ஒரு பெரும் தவறு. எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான். அதில் எங்களுக்கு இன்னொருத்தரோட போய் நிற்கிறது சரியா வராது. ஏன்னா எங்களை ஏற்றிட்டு எங்களோட வாங்க. நான் இன்னைக்கு இந்துவா இருக்கேன், நாளைக்கு கிறிஸ்தவன் ஆகலாம். நாளைக்கு இன்னைக்கு இந்துவா இருக்கேன், நாளை இஸ்லாத்தை ஏற்கலாம். இதில் ரெண்டு வேணான்னு வேறு பௌத்தத்தை கூட ஏற்கலாம். ஆனால் இன்னைக்கு தமிழனாக இருக்கிற நான் நாளைக்கு கன்னடராவோ தெலுங்கராவோ ஆக முடியாது. இதில் இருந்து ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். என் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் தமிழன் தான். உலகத்தின் எந்த ஓரத்திற்கு போனாலும் இப்போது நான் கிறிஸ்தவன். அமெரிக்காவில் போய் ஹூவாரினா ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது. இப்போது நான் இஸ்லாம். நான் அரேபிய நாட்டுக்கு போனால் ஹூவாரியோ என்றால் நீ யார் என்று கேட்டால் நான் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. இப்போது நான் இந்து. நான் பீகாரில் போனால் நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் இந்து அப்படிலாம் சொல்ல முடியாது. அங்கே நீங்கள் எந்த மொழியில் பதில் சொல்கிறீர்கள் என்பதுதான் பார்க்கப்படும். உலகெங்கும் இதுதான் மரபு, இதுதான் வரலாற்று உண்மையும் கூட, நிகழ்வும் கூட. இப்போது கூட நீங்கள் இங்கிலாந்துக்கு சென்றால் ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். சீனாவுக்கு போனால் ஐ ஆம் சைனீஸ் தான், ஐ ஆம் சீனன் கூட கிடையாது. பிரான்ஸுக்கு போங்க, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். அவனுக்கிட்ட போய் நீங்கள் ஐ ஆம் கிறிஸ்டின் சொல்ல. அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் ஐ ஆம் ஃப்ரெஞ்ச் அப்படி தான் அறிமுகப்படுத்துவான். நீங்கள் வேணா போய் பாருங்கள், ஏன்னா நான் அனுபவித்தவன். அதனால் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். பேசினதையே இப்போ பேசிட்டு இருக்கிறது அது ஆக்கப்பூர்வமானது அல்ல. அன்றைக்கே நான் அப்படி பேசியிருந்தால் அது தவறு. பெரியாரிய மேடையில் பேசினது தவறு. இன்றைக்கு என்னகிட்ட கேட்டீர்கள் என்றால் எங்களுக்கு பெரியாரே ஒரு பெரும் தவறு. அதுதான் எங்களுடைய கோட்பாடு. என்னை ஒருத்தர் கேட்டார், இது பெரியார் மண்ணுன்னு. எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான். அதில் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு சொந்த பெரியார் 1000 பெரியார் இருக்கார். எங்கிருந்தோ வந்த பெரியார் எங்களுக்கு தேவையில்லை. அது எங்கள் கருத்து. அதில் அதுக்கு திரும்ப திரும்ப விளக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு உங்கள் மகன் என்ன அரசியலை எடுத்து வைக்கிறேன், எவ்வளவு ஆழ்ந்த நோக்கத்தோடு அன்போடு இந்த மண்ணை மக்களும் நேசித்து எடுத்து வைக்கிறேங்கிற நாங்கள் உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிறோங்கிறது தான் நீங்கள் கவனிக்கணும். மதத்தை வைத்து எந்த மானுடனையும் உலக அளவில் கணக்கிட்டது கிடையாது. அது இந்த நிலப்பரப்பில் மட்டும் நீங்கள் பேசிக்க வேண்டியது இல்லை. இங்கே எங்கே வேணாலும் பயணம் பண்ணிப்பார். அப்படி இருக்கும்போது இவன் நேற்று நான் பலமுறை கேள்வி கேட்டேன், பலமுறை. நேற்று எங்கள் அப்பா இளையராஜா இன்னைக்கு யார்? இன்னைக்கு நீங்கள் சொல்கிற இந்து. அவர் சான்றிதழில் நீங்கள் வச்சிருக்கிறது இந்து. என் தம்பி யுவன் சங்கர் ராஜா ஏர் இஸ்லாம். அப்பா பெரும்பான்மை, மகன் சிறுபான்மை என்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? சரி, அருமை சகோதரர் AR ரஹ்மான் யார்? இஸ்லாமியர். இஸ்லாமா வருவதற்கு முன்பு அவர் யார்? நமக்கு தெரிஞ்சுதான் அவர் இஸ்லாமா மாறி இருக்கார். அவருடைய சொந்த அக்காளுடைய மகன் என்னுடைய தம்பி ஜிவி பிரகாஷ் இந்து. அப்போ தாய் மாமன் இஸ்லாம், மருமகன் இந்து. அப்போ மாமன் சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மை என்பதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இங்கேயே எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கு பாருங்க. டேய், என்னை பெத்தவன் பெரும்பான்மை, நான் அவனுக்கு மகனாக பிறந்தவன். வழிபாட்டுக்காக ஒரு இறையை ஏற்று நான் வழிபடுகிறேன். அது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம். வழிபாடும் உடையும் உணவும் அவனவன் விருப்பம். எனக்கு நீ இந்த பிரியாணி தான் இருக்கு சாப்பிட்டால் அது சொல்லாத. பட்டினி கிடந்து செத்தாலும் சாவன். எனக்கு பிடிக்காத உணவு வேணான்னா வேணாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஏற்கிறேன். அப்படிதான் நீ பார்க்கணும். ஏன் உலகத்தில் எந்த இங்கே இருக்கிற இப்போ நீங்கள் தமிழருடைய சமயம் எது? சைவம், சிவசமயம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய சொத்து பத்திரத்தில், எங்கள் அப்பாவோட சொத்து பத்திரத்தில் சிவகோத்திரம் தான் இருக்கு. நாங்கள் இந்த அரசியல் பணியில் மக்கள் களத்தில் நிற்கிறோம். அதற்கு நீங்கள் இயன்றவரை துணை நிற்கணுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள், விருப்பம். அது தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்கலை. அது அவர் தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது. தத்துவம் இல்லாமல் தான் வெல்ல முடியாதே ஒழிய தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு ஒன்றும் இல்லைங்க. தனிச்சு நின்று அரவிந்த் கெஜ்ரிவால் வெல்ல முடியும். தனிச்சு நின்று 37 இடம் அம்மையார் ஜெயலலிதா நாடாளுமன்றத்துக்கு வெல்ல முடியும் 2014. நம்மளால் வெல்ல முடியாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? அப்படி ஒரு கோட்பாட்டை நீங்கள்
இவங்க அப்படியே சொல்லி சொல்லி உங்கள் மனநிலைக்குள்ளே அதை தள்ளிட்டாங்க. தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இறைமகன் இயேசு சாட்சியாசுரன் தனிச்சு நின்று இந்த மகன் வெல்லுவேன். நீங்கள் பாருங்க, நீங்கள் பார்த்தே இருக்கீங்க. தனிச்சு நின்று நான் தனிச்சு நிற்கிறேன்னு யார் சொன்னது? தனிச்சு நிற்கிறேன்னு பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான தமிழ் மக்களோடு சேர்ந்து நிற்கிறேன். 36 லட்சம் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி நாங்கள் உன்னோடு இருக்கிறோம்னு கேட்டிருக்காங்க. ஒரு சித்தாந்தத்தோடு சினிமா வந்து சேருவது சரி, ஒரு சினிமாவோடு உயர்ந்த சித்தாந்தம் போய் சரணடைவது சரியாக வராது. பிரபாகரன் என்ற ஒரு பெருந்தலைவனை தலைவனை ஏற்றுக்க அவன் மகன் போய் இன்னொருத்தரோட போய் நிற்கிறது சரியாக வராது. ஏன்னா எங்களை ஏற்றுக்கிட்டு எங்களோட வாங்க வரணும். அவர் முதல்ல பெரியாரை கீழே விட்டு வரணும். நீங்கள் பெரியார் கொள்கை வழிகாட்டினா பெரியாரின் எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்டால் எனக்கு விளக்கம் சொல்லணும். எந்த கொள்கை? சாதிய ஒழிப்பு. ஒழிஞ்சிருச்சா சாதி? சாதி ஒழிப்புக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பெண்ணிய உரிமை. எது பெண்ணிய உரிமை? நான் இருக்கும்போது என் மனைவிக்கு வேறொரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டு இச்சை வந்தால் அந்த ஆண்மகனோட போய் உறவு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது என்று 1977 சேலம் மாநாட்டில் 3வது தீர்மானமாக போட்டிருக்காப்புல. இதான் நீங்கள் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையை. உனக்கு அந்த ஆண்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி போய் மனமுறிவை பெற்று பிடித்த ஆண்மகனோடு போய் இணைந்து வாழுன்னு சொல்கிறது வேணால் சீர்திருத்தம் மாறுதல்னு சொல்லலாம். புருஷன் இருக்கும்போதே உனக்கு விருப்பப்பட்ட ஆம்பளையோட போய்க்க அதை சமூகம் குற்றமாக கருதக்கூடாதுன்னு பரிந்துரைக்கிறத ஏற்குதா அந்த சமூகம்? முதல்ல என் மொழியை சனியன்னு சொல்ல நீ யாரு? தமிழை சனியன்னு சொன்னவன் தான் எனக்கு சனியன், அவனை ஒழிப்பேன். அப்படிதானே நீங்கள் வரணும். ஒரு தமிழ் மகனாக தானே வரணும். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான் புரட்சி பவளன். அதில் எனக்கு பெரியார் என்ன சிறியார் என்ன எவர் வந்தாலும் எதிரி தான். அதில் போய் அதெல்லாம் ஏற்க முடியாது. எனக்கு யார் துணையும் தேவையில்லை. உலக நாடுகள் 20 நாடுகள் படையெடுத்து வரும்போது என் தலைவன் எந்த நாட்டு படையும் துணைக்கு அழைக்கலை. புரியுதா உங்களுக்கு? கூட்டத்தில் நிற்கிறதுக்கு எவனுக்கும் வீரமும் துணிவும் தேவையில்லை. தனிச்சு நிற்கத்தான் துணிவும் வீரமும் தேவைப்படுது. நாங்கள் வீரர்கள் துணிஞ்சு நிற்கிறோம். நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன், நேசிக்கிறேன், நிற்கிறேன். 36 லட்சம் நாளைக்கு 1 கோடியே 20 லட்சமாக மாறாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? 4.5 லட்சத்திலிருந்து 36 லட்சத்துக்கு வந்தவன் இந்த 36 லட்சத்தை 76 லட்சம் 66 லட்சமாக உயர்த்த முடியாதா என்ன? இந்தியாவை யார் ஆள்றது? அது மோடியா ராகுலா? அதிலேயே என்ன தேர்ந்த மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்றதுன்னு தன் மகனை இந்த வாட்டி நிராகரிக்க மாட்டான். பார்க்கத்தானே போறீங்க. நீங்க இந்த கேள்வியை கேட்டது தப்பு அப்படின்னு ஒரு நாள் உணர்வீங்க. கிறித்தவர்கள் இல்லை, நான் உங்ககிட்ட கேட்க, கிறித்தவர்களுக்கு என்று என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. அதை சொல்லுங்க, செஞ்சு ஒன்று சொல்லுங்க. சரி, பைபிள் எரிக்கப்படுது, இடிக்கப்படுது, யாரோட ஆட்சியில்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்க